எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு மதிய வணக்கத்தோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அவங்க ஆர்ஜே சபா நேரம் 3:08. ஸோ நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விடியேன்னு ஒரு பாட்டு போட்டோம். ஸோ அதுலேருந்தே வந்து புரிஞ்சுட்டு இருப்பீங்க சம்திங் ரிலேட்டட் டு கண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். சர்க்கரை நோயோட தலைநகரம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நாடான இந்தியா அப்படின்னு தான் வந்து பரவலாக பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இதுவும் நம் மக்களை கடும் அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம், சர்க்கரை நோயை நிரந்தரமாக சரி செய்ய இயலாது. வாழ்நாள் முழுக்க அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தான் நம்ம ஈடுபட வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் உடலில் பாதிப்புகளை எதிர்கொண்டும் இன்னொரு பக்கம் அதற்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவினங்கள்னு பார்த்தா அதுவும் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு ஏற்படும் இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக பாதிப்பு போன்றவை சர்க்கரை நோயோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நம்ம பெரிதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய மற்றொரு பாதிப்பு தான் கண் அழுத்த நோய். அது வந்து ஆங்கிலத்தில் குளோக்கோமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் அழுத்த நோய் உட்பட வேறு சில கண் பிரச்சனைகள் குறித்தும், அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கணினி பயன்பாட்டால் ஏற்படும் கண் பிரச்சனைகள் குறித்தும் வந்து விளக்கம் தருவதற்காக நம்முடன் நிலையத்தில் இணைந்துள்ளார் கடலூர் அரசு மருத்துவமனை கண் மருத்துவத்துறை தலைமை மருத்துவரும் கண் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் டபிள்யூ அசோக் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ வந்து முக்கியமான தலைப்பு, அதாவது வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதே சமயத்தில் பெரிதும் கண்டுகொள்ளாத ஒரு விஷயமா வந்து இந்த கண் அழுத்த நோயை வந்து சொல்கிறாங்க. ஸோ கண் அழுத்த நோய் அப்படின்னா என்ன சார்? கண் அழுத்த நோய் என்பது கண்ணில் வந்து அந்த உள்ளார இருக்கக்கூடிய லென்ஸு, மற்றபடி கண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அக்வஸ் ஹியூமர் என்ற ஒரு திரவம் வந்து கண்டினியூஸாக கண்ணுக்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குங்க. அது வந்து கண்ணிலேருந்து வருகிற அந்த தண்ணீர் வெளியில் ஒரு கோணம் ஆங்கிள் வழியாக கண்ணை விட்டு வெளியே போகணும். ஒரு சாலவம் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் அது வழியாக போயிட்டே இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. சில சமயத்தில் இந்த ட்ரைனேஜ் அந்த வெளியில் போகக்கூடிய அந்த ஆங்கிள் கோணம் என்பது குறுகியதாகவோ அல்லது ஃபில்டர் போல் இருக்கும், அது அடைப்பு ஏற்பட்டாலோ கண்ணில் வந்து அந்த அழுத்தம் அதிகமாகும். ஏன்னா தண்ணி போகிறதுக்கு வழியில் நேச்சுரலாக ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ ப்ரெஷர் அதிகமாகும் போது கண் பார்வை நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கண்ணீர் அழுத்த நோய், அந்த அடைப்பு ஏற்படுவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த கண் அழுத்த நோய். ஓகே சார். பொதுவாக வந்து எந்த வயசு மக்களுக்கு வந்து இந்த கண் அழுத்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? 40 வயது மேலே உள்ளவர்களுக்கு இந்த கண்ணீர் அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வராதா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் குழந்தைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 40 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு இந்த கண்ணூர் அழுத்த நோய் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 40 வயதுக்கு மேலே 8இல் ஒருவருக்கு இந்த கண்ணீர் அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சர்க்கரை நோய்க்கும் கண் அழுத்த நோய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து என்ன சம்மந்தம்? இந்த கண் அழுத்த நோய்க்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்குது? இந்த கண் நோய் அழுத்தம், இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு 100 சர்க்கரை நோய் உள்ளவங்க இருப்பாங்கன்னா அதில் 35 50 நபர்களுக்கு சர்க்கரை கண்ணீர் அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் கணக்கு. ட்வைஸ் த ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 50%ன்னு சொல்கிறாங்க. 100 பேர் இருந்தாங்கன்னா 50% அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்குன்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எதனால் சார் இது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இந்த கண் நோய், இந்த சர்க்கரை நோயில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா விதமான அந்த இரத்த நாளங்கள்லாம் தடிமனாகி மாறிடும், திக்கனாகும். அதே சமயத்தில் சில சமயத்தில் சில டெபாசிட்ஸ் ஏற்படுங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த கண்ணீர் தண்ணீர் வேகமாக போகக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் நின்று போகும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அது அடைப்பாக ஏற்பட்டு கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட்டு அப்படி நீர் அழுத்தம் அதிகமாக. ஓகே சார். ஸோ வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டது, அதில் வந்து 35% பேருக்கு வந்து வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது தவிர வேறு என்ன காரணங்கள்லாம் வந்து இருக்குது இந்த கண் அழுத்த நோய் வர்றதுக்கு? கண்ணீர் அழுத்த நோய் வருவதற்கு நான் ஏற்கனவே சொன்னபடி ஏஜ் ஃபேக்டர் 40 வயசுக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் சில ரேசஸ், ஆஃப்ரிக்கன்ஸு, அமெரிக்கன்ஸு, ஜாப்பனீஸ், அவங்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் குடும்பங்களிலே போகக்கூடியது, ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ ஒரு கிளாக்கோமா இருந்துச்சுன்னா அந்த நீரழுத்த நோய் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கிட்ட பார்வை, மயோப்பியா,
தூரப்பாய்வு ஹைப்பர் மெட்ரோப்பியா இவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மாத்திரமல்ல, சில பேர் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இந்த மூச்சுத்திணறல் ஆஸ்துமா உள்ளவங்க, சில ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கண்களில் சில சமயத்தில் கிரிக்கெட் விளையாடுவாங்க, கண்ணில் பந்து அடிச்சிடும். அதே மாதிரி கண்களில் வேகமாக போய் எங்கேயாவது முட்டிப்பாங்க கண்கள். அவர்களுக்கு அன்னைக்கு வராது, ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த கண்களில் இருக்கக்கூடிய நீர் அழுத்தம் வந்து அதிகமாகி அவர்களுக்கு கண் பார்வை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்ணில் அடிபட்டாலும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம செக் பண்ணுறது நல்லதாக இருக்குது. ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த கண் அழுத்த நோய்க்கு வந்து ஏதாவது வகைகள்னு ஏதாவது இருக்கா? அதாவது அதான் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த திரவம் சிலியரி பாடி அப்படின்னு கண்ணுக்குள்ளார ஒரு இடம் இருக்குங்க. அதிலிருந்து தான் இந்த அக்வஸ் ஹியூமர், அந்த கண்ணில் இருக்கிற அந்த திரவங்கள் ப்ரொடியூஸ் ஆகும் கண்ணுக்குள்ளார். எதுக்கு இது ப்ரொடியூஸ் ஆகுது? கண்ணில் உள்ளார இருக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதற்குரிய உணவுகளை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, இந்த கண்ணை வந்து அந்த அந்த ஃபார்மில் வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் அது ரொம்ப முக்கியம். ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி இருக்கணும். இப்போ உடம்புல பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்குது, அது வந்து 120/80ன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு தான் மனுஷன் நடமாட முடியும், வேலை செய்ய முடியும். அது அதிகமாகவோ குறைஞ்சலாக போனால் மனுஷனுக்கு இடர்பாடு. அதே போல் தான் கண்ணில் இருக்கிற அழுத்தம் வந்து 18லேருந்து 15லேருந்து 20க்குள்ளே இருக்கணும். 20 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அந்த கண் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போது இந்த கண்ணில் ப்ரொடியூஸ் பண்ணுற அல்லது உற்பத்தி ஆகிற இந்த தண்ணீர்கள் எல்லாம் ஆங்கிள் வழியாக, அதாவது கோணம் அப்படின்னு சொல்கிறோம், அது வழியாக தமிழில் சொன்னால் கோணத்து வழியாக வெளியில் போகணும். வெளியில் போயிட்டு திரும்ப ரத்தத்தோட கலந்துரும் அந்த தண்ணீர். இப்படி போகிறது அந்த சாலகத்தில் அங்கே ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ட்ரபிகுலர் மெஷோர்க்குன்னு சொல்லுவோம், அது வழியாக போகும். இப்போ ட்ரபிகுலர் மெஷோர்க்கிறது சாதாரணமாக ரொம்ப தின்னாக இருக்கும். அது வந்து தடிமனாய் மாறிடுச்சுன்னா அப்போது தண்ணி குறையும். அது பேர் ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். இன்னொன்றில் கண்ணில் இருக்கிற பாப்பா ஐரிஸுங்கிறது அந்த கருவிழியோடு கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். பக்கத்தில் போகும்போது அந்த கோணம் வந்து குறுகிடும். ஒரு பக்கம் கோணம் ஓப்பனாக இருக்கும், ஆனால் ஃபில்டர் வந்து திக்கன் ஆகிடும், அப்போ தண்ணி போகாது. இன்னொரு பக்கம் இந்த கோணம் வந்து குறுகிடும், அப்போ அடைக்கும், அப்பயும் தண்ணி போகாது. இந்த அழுத்தத்தினால வந்து அந்த கோணம் குறுகிறதுனால நீர் அழுத்தம் அதிகமாகிடும், அப்படி வருங்க. இது இல்லாமல் கண்ணில் இருக்கிற லென்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, அது உப்பிடிச்சுனாலும் அடிபட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டாலோ நீர் அழுத்தம் அதிகமாகிடும். ஓகே சார். இப்போ ஒரு காலர் வராங்க, பேசல. ஹலோ, வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்ட கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர், எனக்கு என்ன சந்தேகம்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய காலத்துல இப்ப மாடர்ன் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸா இருக்கட்டும் அல்லது பிபிடி பிரசன்டேஷன் வடிவில் தான் கம்ப்யூட்டரை அதிக நேரம் பயன்படுத்தி படிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், எப்படி என்ன எக்ஸசைசஸ் ஐஸ்க்கு பண்ணா அவங்களுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் அப்படிங்கிறது கம்மியாகும், அது ஒரு கேள்வியும். இரவு நேரங்களில் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நிறைய பசங்க படிக்கிறாங்க, அது வந்து ரொம்பவே ஹசார்டான விஷயம். ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த படிக்கிறதுக்கு இந்த ரீடிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல படிக்கிறதுனால இந்த கண்ணில் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதும் கம்மியாகும்னு. இது எந்த அளவுக்கு உண்மை? ரீடிங் கிளாஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அந்த ரேஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகம் அஃபெக்ட் பண்ணாம அது ஒரு தடுப்பு சுவரா இருக்குமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். முதல் கேள்விக்கு வந்து இந்த மாணவர்கள் வந்து எவ்வளோ நேரம் அந்த கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரீன் டைமிங் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது 18 மாதம் அல்லது அந்த 1.5 வயசு வரைக்கும் அந்த யாருக்கும் கண்ணாடி அந்த கேட்ஜெட்டே வரக்கூடாது. 18லேருந்து 24 மாதம் ஒரு 1/4 மணி நேரம் அலோவ் பண்ணலாம். 2லேருந்து 5 வருஷமா 30லேருந்து 45 நிமிஷம் கொடுக்கலாம். 6 வயசுக்கும் அதிகமாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அணுகாமல் இருப்பது நல்லது. 3, 6, 9, 12 அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 3 மாதத்துக்கு அந்த டைம்லாம் நம்ம கொடுக்காமல் இருக்கிறது நலமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் அப்படி பார்த்துட்டு அந்த விளையாட்டு அந்த கார்ட்டூன்ஸ்லாம் போட்டுட்டு அப்படி அம்மா அப்பாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இன்னொரு பக்கம் இது எப்படி கண்களை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ப்ளூ லைட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ப்ளூ லைட் நமக்கு இந்த வருது, அதை வந்து கண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்த நம்ம சாதாரணமாக பேசும்போது கண் வந்து ஒரு 15 தடவை கண் மூடி திறந்துருங்க. ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக பேசும்போது கண் அப்படியே சிமிட்டும். அது எதுக்கு அப்படின்னா, கண்கள் இருக்கிற தண்ணீர் ஆக்ரிமல் கிளாண்ட், அந்த நீர் சுரப்பி, கண்ணீர் சுரப்பிலேருந்து கண் முழுக்க அது அப்படியே பரப்பிக்கிட்டே இருக்கும் கண்ணை மூடி திறக்கும் போதெல்லாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் என்ன ஆகும்னா, அப்படியே உத்து பார்க்கும்போது
கண்ணு 15 தடவை மூடி திறக்காமல் 5லேருந்து 6 தடவை தான் மூடி திறக்கும். ஏன்னா அவங்க இன்டென்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் உன்னிப்பாக கவனிக்கும்போது 15 முறைக்கு பதிலாக 5 அல்லது 6 முறை தான் பண்ணோம். அப்போ என்ன ஆகும், தண்ணீர் ஃபுல்லாக கண்களுக்கு ஃபுல்லாக பரவாதுங்க. அதனால் வர்றது என்ன பிரச்சனை, கண் ட்ரை ஆகும். இப்போ இவர்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஏன்னா இப்போ வந்து கேட்ஜெட் இல்லாமல் இப்போ பசங்களுக்கு படிப்பு இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதனால் ஸ்கூலு அதுக்கு மாடிஃபை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பசங்களா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்குள்ளாரையே அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் கொண்டு போயிடணும். அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 20 20 20 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது 10 10 10 ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன 20 20 20 அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்டு 20 அடி தூரத்தில் எதையாவது பார்த்துட்டு திரும்பவும் அவங்க ஸ்க்ரீன் டைமுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த கண்ணுடைய அந்த ட்ரைனஸை நம்ம குறைச்சிடலாம். அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கண்ணாடி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ராங்டு நியர் விஷன், ரொம்ப நேரம் பக்கத்துலேயே கண்ணை வச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ப்ளஸ் பவர் கொடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நாங்கள் சில பேருக்கு ஃபீல் பண்ணுவோம். அது 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீச் பண்ணால் போதும். 20 நிமிஷத்துக்கு ஒரு தம்பி 20 செகண்ட் தூரமாக 20 அடி தூரத்தில் எதையாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா அது ஓகே. ஆனால் ப்ளூ கட் கிளாஸஸ்ன்னு வருது. அது நம்ம போட்டோம்னா இந்த ப்ளூ லைட்டுடைய ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த ப்ளூ லைட்டு கண்ணை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அந்த மூளைக்கும் அந்த அதுக்கு போகிறதுனால அது ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வருது. அதனால தான் இந்த ப்ளூ கட் கிளாஸஸ் என்று கொடுப்போம். அது போடுவதும் நல்லது தான். ஆனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கும்போது பசங்களுக்கு இவ்வளோ லிமிட்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நலமாக இருக்கும். மற்றும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவோ அதற்கு மேலாகவோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பதாகவோ இந்த ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்க்ரீன் காரியங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நலமாக இருக்கும். ஓகே, அவரோட கேள்விக்கே கரெக்டாக வந்து பதில் சொல்லியாச்சு. ஸோ வந்து இப்போது இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த வகைகள் சொன்னீங்க இல்லையா, 2 வகைகள், அதில் வந்து எது வந்து கொஞ்சம் வந்து மோசமானது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது எப்போ இந்த கண்ணீர் அழுத்த நோயில் நம்ம 2 வகை பார்த்தோம். ஒன்று வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா, அந்த ஆங்கிள் ஓப்பனாக இருக்கும், கோணம், அதாவது தமிழை சொன்னால் கோணம் அது பெருசாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா, அந்த கோணம் குறுகி இருக்கும். எப்பயுமே வியாதி வலியோடு இருக்கிற வியாதி நல்ல வியாதி, ஏன்னா உடனே நம்ம அதற்கு அட்டென்ஷன் கொடுத்துருவோம். ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமாங்கிறது உடனே வலியை கொடுத்துரும், மக்களுக்கு பயங்கர வலி வந்துடும், வலி வந்துடும். அப்போ அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஒரே அட்டாக்லேயே அவங்களுக்கு அடுத்ததில் ட்ரீட், அவனுக்கு வந்து நரம்புகள் பாதிக்கப்பட. வேறு ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமாவுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்குது, தீஃப் ஆஃப் த சைட்டு, கண் பார்வை திருடன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது சைடு பார்வையெல்லாம் அஃபெக்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு இன்னும் சைடில் தெரிய மாட்டேங்குன்னு நினச்சி டாக்டர்கிட்ட போவாங்க. அப்போ அட்வான்ஸ்டாக இருக்கும். அதனால் இந்த 2 வகையில் நல்ல கிளாக்கோமானா ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா நல்ல கிளாக்கோமா, ஏன்னா அது சீக்கிரமாக அவங்கள போய் டாக்டரை பார்க்கறதுக்கு வச்சிடும். ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த குளோக்கோமாவில் ஆரம்பத்தில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? இப்போது இந்த ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் கண்ணு லேசாக சவக்கும், தலைவலிக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இருட்டான இடம், ஒரு தியேட்டர் போகிறாங்க, அப்போ லைட்டில் ஆஃப் ஆகிருக்கும், அவங்க உள்ளே அப்படியே பார்த்துட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கண்ணு பாப்பா பெருசான உடனே ஏற்கனவே குறுகிய கோணம் இன்னும் குறுகிடும். அப்போ தண்ணி வெளில போகிறது இன்னும் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் போது கண்ணில் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் இருட்டில் போகும்போதெல்லாம் கண் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க படிக்கிறதுக்கு கண்ணாடி போடுவாங்க, சாலேஸ்வரம் வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்ணாடி போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாக்கோமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக சராசரியாக 2 வருஷத்துக்கு ஒரு இன்னும் வெள்ளெழுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஒரு +1 பாருன்னா 1.25 1.5ங்கிறது ஒரு 2 வருஷம் கழிச்சு மாறும். ஆனால் இந்த கிளாக்கோமா உள்ளவங்களுக்கு துரிதமாய் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு அந்த பவர் பத்தாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா கண்ணீர் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் இருக்க தசைகளுக்கெல்லாம் சரியாக வேலை செய்யாது. அப்போது அந்த கண்களுடைய நியர் விஷயம் அந்த கண்ணாடி அடிக்கடி மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறவங்களா இருந்தால் கிளாக்கோமா நம்ம செக் பண்ண ரூல் அவுட் பண்ணிக்கணும். இன்னொன்று தலைவலிக்கும். தலைவலி அடிக்கடி வருது, கண்ணில் ஸ்ட்ரெயின் இருக்குன்னா கிளாக்கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல்
போயிட்டே இருப்போம். சைடு பார்வை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் அது கிளாக்கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஓகே. அது வந்து இந்த க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமாவுக்கு மட்டுமா இல்லை ஓப்பன் ஆங்கிள்லையும்? இது வந்து க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கோமாவில் மெயினாக வலி தான் நம்ம பார்ப்போம், அதில் கண்ணு செவந்துரும். ஆனால் இது நான் சொல்கிறது பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா, அதுதான் ரொம்ப நம்மளை ஏமாத்துறது. ஓகே ஓகே. லேட்டாக கண்டுபிடிக்கும். ஸோ வந்து வலி இல்லாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமா. அடிக்கடி கண்ணாடி மாற்றுவது, 40 வயதுக்கு மேலவர்கள் தலைவலி வருவது, கிட்ட பார்வைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவது, இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மூதாதையர்கள் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்துச்சு, கண்ணீர் நிறுத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படி பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ வந்து இப்போது அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு 100-35 பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வருவதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னீங்க. ஸோ இதை வராமல் வந்து தடுக்க முடியுமா? இந்த 100லேருந்து 35-50% வச்சுக்கோங்க. அப்போ இவர் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா டிலே பண்ணலாம். உதாரணமாக சர்க்கரை நோய் என்பது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். உதாரணமாக வெறும் வயிற்றில் சாப்பாட்டுக்குள்ளே சர்க்கரை எடுக்கும்போது ரத்த அளவு 128 மில்லிகிராம் கீழே எப்பயும் வச்சுருந்தோம்னா நமக்கு எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு அதெல்லாம் நம்ம தள்ளி போடலாம். தள்ளி தான் போட முடியும். தள்ளி போட முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சரியான அளவுக்கு நல்ல சாப்பாடை கரெக்டாக லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி நல்ல ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னா இன்னுமே இந்த கண்கள் இருக்கிற திரவெல்லாம் எளிதாக வெளியிலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். ஓகே. ஸோ வந்து இந்த மன அழுத்தம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கம்மி பண்ணால் இன்னமும் கம்மியாகும். ஆமாம். இப்போது சர்க்கரை நோய் மட்டும் இருக்கிறவங்களுக்கா அந்த கிளாக்கோமா 35-50%. சரியாக சொன்னபடி மன அழுத்தங்கள் எல்லாம் நல்லா குறைக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா எல்லா வியாதிகளுமே இந்த வியாதியும் தள்ளி போடலாம். ஓகே சார். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். நேரம் 3:30 FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் அழுத்த நோய், அது தவிர வேறு சில கண் பிரச்சனைகள் குறித்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதற்கு நமக்கு விளக்கம் தருவதற்காக இன்று நம்ம நிலையத்தில் இருக்கிறார் கடலூர் அரசு மருத்துவமனை கண் மருத்துவத்துறை தலைமை மருத்துவரும் கண் அறுவை சிகிச்சை நிபுணருமாகிய டாக்டர் W அசோக் பாஸ்கர் அவர்கள். சார், அடுத்ததாக வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து இந்த நோய்க்கான சிம்டம்ஸு இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து அது பரிசோதனை என்ன, அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி அது வந்து சிகிச்சை முறைகள் எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கண்ணீர் அழுத்த நோய் கண் பார்வையை குறைப்பதற்கு நிறைய வகையில் அது நம்ம கண் பார்வையை பாதிக்குது. ஆனால் பயப்பட வேண்டாம், அதுதான் முக்கியம். எந்த வியாதியாக இருந்தாலும் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படி அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது எல்லா அரசாங்கத்திலையுமே அதாவது இலவசமாகவே கிராமப்புற சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இங்கே எல்லாமே இந்த கண் சிகிச்சை பகுதிக்கு போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கண் பரிசோதகர்கள் நிச்சயமாக இந்த கண் ப்ரெஷரை செக் பண்ணிடுவாங்க. 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண் செக் பண்ணிடுவாங்க. அப்போ அது ஒரு சிம்பிள் கேட்ஜெட் தான். இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. கண்ணில் ஒரு சொட்டு மருந்து போட்டு கண்ணில் வந்து ஒன்று காற்று அடித்தோ அல்லது கண்களில் ஒரு கருவியை வைத்தோ அந்த கண்ணுடைய நீர் அழுத்தத்தை பரிசோதிச்சுருவாங்க. ஒன்று. இரண்டாவது, அங்கேயே கண்ணில் ஒரு சொட்டு மருந்து ஊற்றி கண்ணில் அந்த நரம்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணிடுவாங்க. இதில் சஸ்பிஷன் வந்துச்சுன்னா முன்னாடி நம்ம பேசணும் இல்லைங்களா, அந்த கோணம் குறுகலாக இருக்குதா, கோணம் பெருசாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கோணம் பெருசாக இருந்து கண்ணில் அழுத்த நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கும் இப்போ எல்லா அரசு மருத்துவமனைகள், எல்லா அரசு ஆரம்ப சுகாதாரங்கள் எல்லாத்துலேயுமே அங்கே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஆரம்ப சுகாதாரங்களில் கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா மருத்துவக் கல்லூரிக்கு அப்படி அனுப்பி, மருத்துவமனைகளுக்கான அரசு பெரியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி கண்ணில் அந்த ஃபீல்டு, கண்ணில் பார்வை திறன் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அந்த கண் சுற்று விட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பார்க்க முடியுங்கிறது ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா மருந்துகள் கொடுப்பாங்க. இப்போ இந்த கண்ணில் இப்போ அழுத்தத்தில் அதிகமாகிடுச்சுன்னா கோணம் ஓப்பனாக இருக்குதா, அதற்கு கோனியோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. கோணம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோன்னு சொல்லுவோம். கோணம் குறுகலாக இருந்தால் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அந்த கோணம் குறுகலானதுக்கு இப்போது லேசர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை முறை இருக்குது. இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கெலாம் போய் பண்ண வேணாம்.
அந்த அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர் டாக்டருடைய அவங்க சேம்பர்லேயே உட்காந்துக்கிட்டு ஓபிடியிலே பண்ணி ஓபிடிஐ பண்ணி லேசர் வச்சு விட்டாங்கன்னா அந்த கண்களில் அந்த கோணம் குறுகிற இடத்த வந்து இன்னொரு ஆல்டர்னேட் பேசேஜ் அந்த தண்ணி போகிறதுக்கு இப்படி தான் போகணுங்கிறதுல இன்னொரு ஆல்டர்னேட் ஷார்ட்கட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அது வழியாக தண்ணி ட்ரெயின் ஆகிடும். அது பெருசாக வலியெலாம் ரொம்ப இருக்காது. அதுக்குரிய மருந்துகளை போட்டு கொஞ்சம் அந்த சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னா அது குறைஞ்சிடுங்க. இப்போது ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமானா அதுக்கு 4 வகையாக அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அது எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, முதல்ல மருந்து, சொட்டு மருந்து, ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ்ன்னு இருக்குது, லேட்டனோப்ராஸ் அப்படிலாம் ஒரே ஒரு முறை தான், ஒரு நாளைக்கு இரவில் மட்டும் போட்டு படுத்தாங்கனாலே ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிரும். அப்படியும் குறையிலையா 1, 2, 3, 4ன்னு சொல்லி ஒரு 4 வகையான சொட்டு மருந்துங்களை அப்படி மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயே 99% ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமே அவங்க தப்பித்து கொள்ளலாம். அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மருத்துவர்களை கண் மருத்துவர் அணுகுனாங்கன்னா அவங்க தெளிவான ஒரு பரிசோதனை பண்ணி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க. அப்போ மருந்துகள்லேயே முதல்ல குணமாக்கிக்கலாம். அடுத்தது அதே ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா அல்லது கோணம் பெருசானவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த லேசர் சிகிச்சை பண்ணலாம். அந்த சல்லடை மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, தண்ணி போகிற இடம், அந்த சல்லடையை வந்து அந்த ஓட்டையை பெருசாக்குறதுக்கு ஒரு லேசர் ட்ரெபிகுலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அது செஞ்சு விட்டாங்கன்னா அந்த குறுகலான இருக்க சல்லடை ஓட்டைகள் அது பெருசாக மாறிடும். அது வழியாக தண்ணீர்கள் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். லேசர் சிகிச்சை பண்ணுவாங்க. 3வது, அந்த கண் போகிற வழியில் ஏற்கனவே அந்த டியூப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூப் நடுவுலையே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. கனாலிகுலோபிளாஸ்டி அப்படிலாம் செய்வாங்க. அப்படி பண்ணும்போது தண்ணீர் வந்து இன்னும் அதிகமாக வெளியிலே போவதற்கு வழிவகைகளை செஞ்சு கொடுப்பாங்க. இதையும் தாண்டி கண்ணில் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகலைன்னா ட்ரெபிகுலெக்டமி அறுவை சிகிச்சை முறையில் அந்த கண்ணில் இருக்கிற அழுத்த நோய் நல்லா குறைச்சிக்கலாம். அதனால் கண் அழுத்த நோய் வந்துருச்சுன்னு யாரும் பயந்துட வேண்டாம். மூதாதையில் கண் அழுத்த நோய் இருக்குதா, உடனே கண்ணை செக் பண்ணிக்கோங்க. 40 வயசு ஆகிடுச்சா அவங்களுக்கு, வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணை செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணும்போது அழுத்த நோய்களுக்கு பல வகையில் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண் பார்வையை காப்பாற்றி கொள்ளலாம். ஓகே சார். ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கண் அழுத்த நோய் இருக்குது, ஆனால் அவர் வந்து அதை வந்து சரியாகவே கவனிக்காமல் விட்டுட்டு அது ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னாக்கா அதோட விளைவுகள் என்னவாக இருக்கும்? இப்போது இந்த கண் நீர் அழுத்த நோய் முத்தி போகிற அளவுக்கு விடுவதற்கு இன்றைக்கி வந்து நம்ம ஏன்னா மருத்துவ உலகு மாத்திரமல்ல, அரசினுடைய தனி கவனத்தில் போய் ப்ரைவேட்லேயும் டாக்டர்ஸ் பார்த்துக்கிறாங்க, அரசும் நல்லா கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ முத்தி போயிடுச்சு அப்படின்னா இந்த நரம்புகள் ஒரு தடவை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதனுடைய மீண்டு கொண்டு வர முடியாது. அதுதான் இதில் பிரச்சனை. அதாவது வலி இருக்கிற ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்காமா நல்ல கிளாக்காமா கம்பேரிட்டிவ் வேணால் உடனே போயிடுவாங்க. வேறஸ் ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமாவில் வலியே இருக்காது. அதனால் அது பாதிக்கப்பட்டுடுச்சுன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு பிறகு நாம் வந்து இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. 100% நல்லது, அவசியம். இசிஜி, பிபி, சுகர் பார்க்குறது போல் கண்ணையும் ஒரு தடவை கட்டாயம் கண் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ வந்து இப்போது சர்க்கரை நோய்கள்னால வந்து இந்த கண் அழுத்த நோய் வருது, ஒரு 35% பேருக்கு வருது அப்படின்னா வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த சர்க்கரை நோயால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? சர்க்கரை நோய் மாத்திரம் கண் நோய் பண்ணலை, அதில் அசோசியேஷன், அவ்வளோ அசோசியேஷன். ஆனால் கண்ணீர் அழுத்த நோய் தனியாக கூட வரலாம். இப்போ சர்க்கரை நோயினால் கண்களில் என்ன பாதிப்பு உண்டு? இப்போ சர்க்கரை நோயுடைய பேசிக் ப்ராப்ளமே என்ன அப்படின்னாங்க, இரத்த நாளங்கள்லாம் தடிமன் ஆகிடும், திக்கண்ட் ஆகிடும். அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த இரத்த நாளங்கள் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அது சரியாக பண்ணாது. அப்போது சரீரத்தில் சர்க்கரைனால் ஹார்ட்டு பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, நரம்பு பாதிக்குது. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே விதமான பெத்தாலஜி தான், அல்லது அதோடைய சர்க்கரை நோயோட அணுகுமுறை அதே தான். கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அந்த நாளங்கள் அழுத்தமாகறதுனால சரியான அளவுக்கு ஆக்சிஜன் போய் கண்ணில் ரெட்டினாலெலாம் போய் சேராது. அப்போது ரெட்டினா என்ன பண்ணுது, எனக்கு ஆக்சிஜன் எப்படியாவது கொடு அப்படிங்கும்போது உடல் என்ன பண்ணுது, சரி நான் இன்னொரு புதுசாக ஒரு ரத்த நாளத்தை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடி ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னொரு ரத்த நாளத்தை உருவாக்கும். ஆனால் அந்த ரத்த நாளத்தில் 3 கவரிங் இருக்கணும். அந்த 3 கவரிங் இல்லாமல் ஒரு கவரிங் மட்டும் போகும். அப்படி போகும்போது நடக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இரத்த கசிவு வர ஆரம்பிக்கும்.
அடுத்தது ரத்த நாளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் இருக்கும், பெரிசைட்னு சொல்லுவாங்க. அந்த பெரிசைட்டுங்கிறது இந்த மாதிரி ஆக்சிஜன் சரியாக போகாதனால, சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெரிசைட்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழ ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ரத்த நாளம் உப்பிக்கும். அது வழியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் உள்ளே இருக்கணும்னா இப்போ எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். வெளியில் வந்து விழித்திரையில் படிய ஆரம்பிக்கும் போது பார்வை பார்க்கக்கூடிய இடங்களில் போய் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு மேலே அழுக்க தூக்கி வச்சிட்டோம், ஒரு சேர் அடிச்சிருச்சுன்னா அப்படியே மங்கிடுது பார்த்தீங்களா. அதே போல் விழித்திரை மேலே ஒரு இரத்த கசிவோ ஒரு கொழுப்பு சத்தோ உட்காந்துருச்சுன்னா பார்க்கக்கூடியவர்கள் அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் இது விழித்திரையில் சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாதி. ஓகே. ஸோ இது கேட்ராக்ட் அப்படின்றது இதுதானா, இல்லை இது வந்து ரெட்டினோபத்தின்னு சொல்லுவோம். இது சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய விழித்திரை பாதிப்பு, டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு கேட்ராக்ட் சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சர்க்கரையை அன்கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும், அக்வஸ் ஹியூமர் நான் சொன்ன பார்த்தீங்களா, கண்ணில் இருக்கக்கூடிய திரவம், அந்த கண்ணீர் அழுத்தம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த நீர் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு ஒரு நீர் அழுத்தம் இருக்க தான் இருக்கணும். ரொம்ப குறைஞ்சாலும் கண் பாதிக்கப்படும். நீர் அழுத்தம் இருக்க தான் செய்யும், ஆனால் உள்ள சர்க்கரை அதிகமாகிடும். அப்போ என்ன ஆகும், ஒரு குலோப் ஜாமுனை கொண்டு போய் சர்க்கரை பாகில் போட்டால் நான் உப்பிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த கண்ணு லென்ஸில் வரும்போது கேட்ராக்டு அல்லது புரை சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். இப்போ இந்த ரெட்டினோபதி அப்புறம் இந்த கேட்ராக்டுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? ஆமாம், இது ரொம்ப நல்ல கேள்வி சார். இந்த ஒரு மனுஷருக்கு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஆனால் உடம்புல எவ்வளோ நாள் சர்க்கரை இருந்ததுன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். 2 வருஷமாக கூட இருந்திருக்கலாம், 3 வருஷமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது அப்போ தான் ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு மனிதனுக்கு சர்க்கரை என்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு பிறகு கண் பாதிப்புகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. 5 வருஷம் வரைக்கும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி அவங்க 3ஆவது வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்களா, 4ஆவது வருஷத்தில் சர்க்கரை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, சர்க்கரை இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்களா, இன்றைக்கோ அடுத்த வாரமோ போய் கண் டாக்டரை பார்த்துக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்ணில் மருந்து ஊற்றி நரம்புகளை முதல்ல செக் பண்ணிப்பாங்க, பேஸ்லைன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை அவசியம் கண் மருத்துவரை அணுகி கண்ணை செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா, கண்ணில் இப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணில் இரத்த கசிவு, கொழுப்பு சத்து வெளில வர்றது, புதுசாக கண்ணில் ரத்த நாளங்கள் உருவாகி கண்ணில் திடீரென்று பார்வை அப்படி குறைஞ்சிடும், ஏன்னா ரத்தம் அப்படி கசிஞ்சிரும். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஸோ வந்து இப்போது இந்த கண்புரை நோய்க்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? கண்புரையை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் கண்புரைக்கு உள்ளே இருக்கிற புரை ஏற்பட்ட அந்த லென்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வெளில வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்களில் வந்து தடிமனான ஒரு கிளாஸை போட்டுருவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வயதானவர்கள் அதை தான் போட்டுக்கிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அப்படி நீங்கள் பார்க்குறதில்ல. ஏன்னா கண்ணுக்குள்ளாரையே ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வச்சிடுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் லென்ஸு இப்போ அரசாங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் இலவசமாகவே நிறைய இடத்துல செய்கிறாங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அவங்களும் கண் ஆஸ்பத்திரி வைத்து அரசோடு உதவி செய்து எல்லா மக்களுக்கும் அதை கொடுக்குறாங்க. அப்போது புரைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அறுவை சிகிச்சை தான் வழி. அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண்ணில் லென்ஸ் வைக்கிறோம். அந்த லென்ஸில் 2-3 வகை இருக்குது. ரிஜிட் லென்ஸ்ன்னு இருக்குது, ஃபோல்டபுள் லென்ஸ்ன்னு இருக்குது. இப்போது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ்னு ஈடாஃப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு லென்சஸ் வந்து போச்சு. இப்போது ஒரு காலத்தில் லென்ஸ் வச்சாங்கன்னா தூர பார்வைன்னு கரெக்டாக இருக்கும், பக்கத்து பார்வைக்கு படிப்பதற்கு கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். இப்போது அப்படி இல்லை. இந்த மாதிரி ஈடாஃப் லென்சஸ்ஸு, மல்டி ஃபோக்கல் லென்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டதுனால இப்போ கண்ணில் லென்ஸ் வச்சாங்கன்னா தூரத்துக்கும் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், பக்கத்துக்கும் அவங்களால பண்ண முடியும். கண்கள் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ முன்னெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு தொலை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சொல்லி கண்களில் நுண்துளை மூலமாக ஒரு கருவியை அனுப்பி உள்ளே இருக்கிறத அப்படியே ஒரு கூழாக்கி எல்லாத்தையும் அப்படியே வெளில எடுத்துகிட்டு மடக்கிற லென்ஸ், அதான் ஃபோல்டபிள் லென்ஸ். அது சின்ன தொலைவல்வியாக ஒரு எப்படி சொல்ல 2.2 மில்லிமீட்டர், ரொம்ப குட்டி, அவ்வளோ அந்த லென்ஸ், அவ்வளோதான் இது இன்சிஷனே. ஓகே. அது வழியாகவே உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வச்சிடுறாங்க. இது எல்லா இடத்தையும் சகஜமாக நடக்கிறது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த லென்ஸ் வைக்கிறாங்கல்ல, இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இந்த லென்ஸ் வச்சுருந்தா ஓகே தானா, இல்லை நடுவில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏதாவது வருமா? ஒரு முறை லென்ஸ் வச்சுட்டா வாழ்நாள் முழுக்க வைக்கிறது தான். இப்போ இன்னும் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் வந்து ஃபெம்டோ செகண்ட் லேசர்னு சொல்கிறாங்க. அது இன்னுமே ப்ரெசிஷனாக கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸை உடைச்சி இன்னும் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு அதை எளிதாக்கி
உள்ளார லென்ஸ் வைப்பதற்கு உபயோகப்படுத்துது. ஓகே சார். ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் அழுத்த நோய் உட்பட வேறு சில கண் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நேரம் 3:48 FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோயால் வந்து ஏற்படும் கண் பாதிப்புகள், அது தவிர வேறு சில கண் பாதிப்புகள் பற்றியும் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிறைய தகவல் வந்து கொடுத்துட்ருக்காரு கடலூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கண் மருத்துவத்துறை தலைமை மருத்துவரும் கண் அறுவை சிகிச்சை நிபுணருமாகிய டாக்டர் W அசோக் பாஸ்கர் அவர்கள். சார், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து சர்க்கரை நோய் தவிர வந்து விழித்திரையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த மாதிரியான தாக்கங்களை வந்து கண்களில் ஏற்படுத்துது? இந்த கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஸ்க்ரீனிங்லாம் பார்த்திங்கன்னா கண்ணும் பாதிக்கும், மனதும் பாதிக்கும், கழுத்தும் பாதிக்கும், மூன்றுமே இருக்குது. இப்போது ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்னா நம்ம கண்ணிலேருந்து ஒரு 28 டிகிரி கீழே வச்சு பார்த்தோம்னா இந்த கழுத்து ரொம்ப பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக பார்த்துக்கணும், இல்லாட்டினா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இந்த ரொம்ப க்ளோஸாக அந்த ஸ்க்ரீனை வச்சு பார்க்காம ஒரு 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர், அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் சொல்கிறேன். அதுவே டேபு லேப்டாப்பு அல்லது ஃபோன்ஸ்னால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கண்ணில் இருந்து அந்த ப்ளூ லைட்ஸ்லாம் எமனேட் ஆகும்போது அது கருவிழியில் அது பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகும், ஏற்கனவே சொன்னபடி 15 முறை 18 முறை அந்த கண்கள் மூடி திறக்கிறது இன்டென்ஸாக பார்க்குறதுனால 5 அல்லது 6 தடவை கண்ணை மூடி திறக்கும். நடக்கிறது என்ன, கண்ணில் பரவலாகி போகக்கூடிய அந்த கண்ணீர், அந்த திவலை அது வந்து ஃபுல்லாக பரவாது. ஈரப்பதம் அப்படியே குறைஞ்சிரும். ஈரப்பதம் ஃபாஸ்ட்டாக போயிடும், கண்ணை விட்டு போயிடும். அப்போ நிறைய பேர் நம்ம ஏசியெல்லாம் இருக்கிறோம், ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்துருச்சு பசங்களுக்கெல்லாம். அப்போது அது சீக்கிரம் வந்து அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னபடி 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 கிரிக்கெட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்டு 20 அடி தூரத்தில் உள்ளது எதையாவது பார்த்து நலமாக இருக்கும். இல்லை நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டேன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்து திரும்ப உட்காந்தா நலமாக இருக்கும். அப்போது மாணவர்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு அடிக்ஷன் மாதிரியே எடுத்து, ஏன்னா ஒரு பக்கம் எஜுகேஷன், அது முடித்த பிறகு அவங்களுடைய ரிலாக்ஸிங் டைம் அப்படி இருக்குது. இப்போ மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த கண்கள் இருக்கிற பிரச்சனை குறையும். இன்னொன்று அவர் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த கண்ணுங்கிறது பக்கத்துலேயும் பார்க்கணும், தூரமாகவும் பார்க்கணும். அது செய்கிறது எது, கண்ணுக்குள்ளார இருக்கிற தசைகள். அப்போது பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தசைகள் குறுகி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் திருப்பி நிமிந்து பார்த்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாது. மயோப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகளவில் இந்த ஸ்க்ரீன் கேஜெட்ஸ்லாம் வந்த பிறகு உலகளவில் கிட்ட பார்வை அந்த சதவீதம் அதிகமாகிட்டே வருது. ஏன்னா கண்டினியூஸாக மக்கள் வந்து குறுக்கி கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால. அதனால் இப்போ என்ன என்கரேஜ் பண்ணுறோம் மாணவர்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 18 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஸு கொடுக்காமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நலமாக இருக்கும். அதுக்கப்புறம் 18லேருந்து 24 மாதமாக 15 நிமிஷம் மொத்தம் கொடுங்க. 2லேருந்து 5 வருஷமாக 30லேருந்து 40 நிமிஷம். அதுவும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஹாபீஸ், ஒரு ஃபுட்பால்னால் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி பார்க்க வைங்க. 6 வயசுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக அவங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா புக் ரீடிங், வெளியில் அவுட்டோர் கேம்ஸ். கட்டாயம் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடணும் வெளியில், அப்படி கொண்டு போயிடணும். இளம் வெயிலில் போய் விளையாடுறது அவங்க சரீரத்துக்கு நலமாகி போயிடும். இப்படிலாம் பண்ணாங்கன்னா, மற்றும் அது மாத்திரம் இல்லை, மாணவர்கள் ஒரு பக்கம் ஸ்க்ரீனை இப்படி உபயோகப்படுத்தணும், இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்ணும். என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு அவங்க என்ன சாப்பிட்றன்னே தெரியாது, வச்சதை அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. சில காய்கறிகளை ஒதுக்கிடுவாங்க. மஞ்சள் கலர் காய்கறிகள்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேரட்டு, பப்பாளி, மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா வைட்டமின் நிறையா இருக்கும், கண்களுக்கு போகும். வைட்டமின் சி, ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா இந்த கண்களுக்கு ஒரு பக்கம்
கண்ணை வந்து பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் அந்த கண்ணை வந்து ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்வாங்கன்னா மானுடைய கண்கள் நலமாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த குழந்தைகளோட வந்து இந்த பேரண்ட்ஸோட வந்து டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி கையில் கொடுத்து இந்த மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதால இந்த குழந்தைகளுக்கு என்ன விதமான பாதிப்பு இருக்கும்? இந்த இப்போ ஜென்ரலாக பசங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், ஜென்ரலாக பஸ்ஸில் போவாங்க, பையன் இன்னும் அடிஞ்சுக்கிட்டே இருப்பான், ஒரு கார்ட்டூனை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. சில சமயத்தில் அது வேக வேகமாக ஓடும். அப்போ என்ன நடக்கும்னா, இப்படி ஒரு ஆய்வு பண்ணாங்க. நம்ம இதயத்துக்கு இசிஜின்னு எடுக்கிறோம், தலைக்கு இஇஜின்னு எடுப்பாங்க, எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம்னு. அப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பார்க்கும்போது வேக வேகமாக அந்த மூமெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இஇஜியில் இருக்க அந்த வேவ்ஸும் வேக வேகமாக போகும். என்ன ஆகும், தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க சரியாக தூங்க முடியாது. கண்ணு தான் தூங்கும், ஆனால் மூளை தூங்காது. அதனால தான் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீனை கண்ணை விட்டு எடுத்துடணும். தொடர்ச்சியாக அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இப்படி தான் இருக்கணுமோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய ஊரில் துப்பாக்கி சூடு கலாச்சாரம்லாம் வருது. எங்கேருந்து வருது, வீடியோ கேமில் அவன் சுட்டா நல்லாயிடுறான் அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவனுடைய மென்டல் திங்கிங்கே வேறு மாதிரி கொண்டு போயிடுறோம். அப்புறம் ஸ்லீப் மெமரி லாஸ் அவனுக்கு நிறையா வருது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக கணினி யூஸ் போகுது. சில சமயத்தில் சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸே வந்துடுதுங்க, வலிப்பு நோயே வந்துடுது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வலிப்பு நோய் வந்துடும், ஆச்சரியப்பட்டு போகும். அதனால் பிள்ளைகள் அது சூப்பர்வைஸ்டு ப்ரோக்ராம் தான் நம்ம இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கொண்டு போயிட்டு அந்த காலத்தில் நிலா காட்டி ஊட்டுறது அதை அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி வெளில கூட்டு போவாங்கன்னா இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாமல், அது கண்கள் மாத்திரம் இல்லை, மூளை எல்லாம் பாதிக்கப்படாமல் சொசைட்டிக்கு அந்த குழந்தைங்க பிரயோஜனமாக இருப்பாங்க. அதற்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்களோடு விளையாட தான் செய்யணும். ஓகே சார். ஸோ வந்து இறுதியாக வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா கண்களின் பாதுகாப்பு குறித்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். என்ன சார் சொல்லுவீங்க? இந்த கண்களை பொறுத்தவரை கண்கள் வந்து அது இன்னொரு ஸ்பேர் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். விலை மதிப்பற்றவைகள் ஒன்று. இரண்டாவது, இந்த கண்கள் குட்டி 7 கிராம் தான் கண்ணுடைய வெயிட்டு. ஆனால் எவ்வளோ பெரிய பொருட்களை பார்க்குறோம், எத்தனை டன்னு கணக்கில் உள்ளதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். கலர் பார்க்குறோம், நிறையா பார்க்குறோம். இப்போ இந்த கண்களுக்கு தேவையான அது ஒன்றும் கேட்கல நம்மக்கிட்ட. அப்பப்போ ரெஸ்ட்டு கேட்குது, சாப்பாடு கேட்குது, சத்தான உணவு கேட்குது. அதனால் நம்முடைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி நேரத்துக்கு தூங்கி அந்த கண்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னபடி பால், முட்டை, கேரட்டு, பப்பாளி பழம், மஞ்சள், சக்கரவள்ளி கிழங்கு, மாம்பழம். மஞ்சள் கலரில் இருக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட எலுமிச்சம்பழம் மஞ்சள் அது வந்து நம்ம ஜூஸாக குடிச்சிடலாம். அந்த மாதிரி குடித்தோம்னா கண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது மார்க்கெட்டில் புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஃபேஸ் வாஷு, சோப்பு அதெல்லாம் போடுறாங்க. எதுலெல்லாம் கெமிக்கல் நிறையா இருக்கோ அது நல்லா வாசனையாக இருக்கும். அது உடம்புல போடும்போது அலர்ஜி வரும். ஆனால் முதல்ல கண்ணில் தான் தெரியும், எரியும், கண் செவந்துடும், டை மாற்றுவாங்க, கண் செவந்துடும். அதனால் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தினா கண்களுக்கு நலமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நிறைய தண்ணி குடிங்க. ஓகே. தண்ணி குடிக்கும்போது நலமாக இருக்கும். குறிப்பாக ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். போகும்போது கண்களை அடிக்கடி கண்ணை மூடி திறந்துக்கோங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு கண்ணை கட்டாயம் பார்த்துங்க. 40 வயசு ஆகிடுத்தா கட்டாயம் ஒரு முறையாவது டாக்டரை 40 வயசில் பார்த்துருங்க. ஓகே சார். ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து இந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கண் அழுத்த நோய் மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் அதே சமயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி சார். நன்றி, வணக்கம். என்னை அழைத்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஓகே சார்.